ஒரு கப் காஃபி கூட அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சின்ன பையன் இன்னைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய காஃபி செயினோட ஓனரா இருக்காருன்னு சொன்னா நம்ப முடியுதா? நியூயார்க் புரூக்லின்ல ஒரு ஏழை வீட்டுல பிறக்கிற ஹார்வர்ட் ஸ்கல்ஸ் காசை பத்தி கவலையே படாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவங்க அப்பாவோ ரொம்ப கம்மியா சம்பாதிக்கிற ஒரு ட்ரக் டிரைவர். இப்படி வளர்ற அந்த சின்ன பையன் ஒரு நாள் ஸ்டார்பக்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன காஃபி கடைக்குள்ள என்டர் ஆகுறாரு. அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது நமக்கு தெரிஞ்ச ஸ்டார்பக்ஸ் கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் ஷாப் தட் வாஸ் செல்லிங் காஃபி பீன்ஸ். ஆனா ஹார்வர்ட் இதை சின்ன கடையா பார்க்காம பீப்புள் மீட் பண்ணிக்க கூடிய ஒரு மீட்டிங் பிளேஸா ஆக்கணும் அப்படின்னு கனவு காண்றாரு. பட் ஒரு காஃபி $4. இன்வெஸ்டர்ஸும் பேங்க்ஸும் சிரிக்கிறாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. ஆனா கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம காசை கடன் வாங்கி இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்பக்ஸை உருவாக்குறாரு ஹார்வர்ட். இன்னைக்கு ஸ்டார்பக்ஸ் 35,000+ பிரான்ச்சஸோட வீடு ஆபீஸையும் தாண்டி 3rd ஒர்க்கிங் பிளேஸாவே மாறிடுச்சு. அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, காசு கிடையாது, ஹார்வர்ட் எங்க இருந்து வந்தாருன்றது கிடையாது, அவர் எங்க போகணும்னு முடிவு பண்ணாருன்றது தான். இந்த ஸ்டோரி என்ன மோட்டிவேட் பண்ண மாதிரி உங்களையும் மோட்டிவேட் பண்ணியிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்க்கு ரைஸ் ஆஃப் ஆர்ஜியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.